Hello guys, today we are going to solve the sum exercise 1.1 third sum. Question என்னன்னா நமக்கு 3x3 matrix இருக்கு. Show that f of alpha the whole inverse equal to f of minus alpha. First LHS தனியா நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் RHS ஃபைண்ட் பண்ணிட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான் அந்த சம். ஃபர்ஸ்ட் நம்ம LHS பார்ப்போம். LHS வந்து f of alpha the whole inverse இருக்குது. அப்போ நம்ம வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? 1 by determinant a. a நம்ம வந்து இது ஆல்ஃபா, f of alpha தான் a. அப்போ f of alpha adjoint of f of alpha. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? cos alpha 1 into cos alpha 0 into 0 0. அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே 0 இருக்கிறதுனால நம்ம அதை பண்ண தேவையில்ல, அதை அப்படியே விட்டுட்டு நம்ம சும்மா ப்ராக்கெட் பண்ணி போட்டுக்கோங்க. ப்ளஸ் சைன் ஆல்ஃபா அதோட காலம் ரோவி விட்டுட்டு 0 into 0 0 1 into சைன் ஆல்ஃபா இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே ஒரு மைனஸ் போடுவோமா, அப்போ நம்மளுக்கு வந்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு கிடச்சிடும். அப்போ cos alpha into cos alpha cos square alpha sin alpha into sin alpha sin square alpha. cos square alpha plus sin square alpha equal to 1. நம்மளுக்கு தெரியுமா? cos square a plus sin square a equal to 1. அந்த 1 தான். இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0னால இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இதை ஃபோன் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு போட்டுக்கோங்க. எழுதிட்டு நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்போதுமே போல கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்டு 1 into cos alpha 0 into 0 0. இது இங்கே 0, இது 0 into cos alpha 0 0 into sin alpha 0. அப்புறம் நம்மளுக்கு டோட்டலாக நமக்கு 0ன்னு கிடச்சிருங்க. இங்கே 0 வந்துடும். இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ 1 into sin alpha மைனஸ் sin alpha அப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் sin alpha நம்மளுக்கு கிடைக்கும். இங்கேயும் 0 into cos alpha 0 0 into sin alpha இங்கேயும் 0 வந்துடும். இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா cos square alpha plus sin square alpha ஈக்குவல் டு நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். இங்கேயும் 0 தான் நம்மளுக்கு வரும். இங்கே வந்து 1 into sin alpha மைனஸ் இருக்குமா, மைனஸ் sin alpha இங்கேயும் நம்மளுக்கு 0 தான் இருக்கும். இங்கே வந்து வெறும் cos alpha மட்டும் தான் கிடைக்கும். cos alpha கிடைச்சதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்டு நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்கிற ரோ இங்கே காலமாக சேஞ்ச் ஆகிடுச்சு, இங்கே இருக்கிற ரோ இங்கே காலமாக சேஞ்ச் ஆகிடுச்சு, இங்கே இருக்கிற ரோ இங்கே காலமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இன்வர்ஸ் ஃபார்முலாவில் எழுதிக்கோங்க. 1 by determinant a. டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சது? 1ன்னு கிடச்சிது. அப்போ அந்த டிட்டர்மினண்ட்டை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க அந்த மேட்ரிக்ஸை அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. இது அட்ஜாயின்ட். இப்போ வந்து நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு இது ஈக்குவல் டு LHS. இப்போ RHS பார்க்கணும். RHS என்னன்னு கொடுத்துருக்கு? f of மைனஸ் ஆல்ஃபா. அதாவது கொஷினில் எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து மைனஸ் ஆல்ஃபா போடணும். அப்படி எழுதுனா இங்கே நம்மளுக்கு காஸ் ஆல்ஃபான் இருக்கு, அதனால காஸ் மைனஸ் ஆல்ஃபா அதுக்கப்புறம் 0. இங்கே சைன் ஆல்ஃபான் இருக்கு, அதனால் வந்து சைன் ஆல்ஃபா இருக்கிற இடத்துல மைனஸ் போடணும், அதனால் மைனஸ் ஆல்ஃபா. இங்கே 0 1 0 அப்படியே இருக்க போட்டுக்கோங்க. இங்கே வெளியே மைனஸ் சைன் இருக்குது, ஆல்ஃபாவுக்கு உள்ளே நம்ம மைனஸ் போடணும், அதனால் மைனஸ். இங்கே காஸ்க்கு மைனஸ் போடணும், மைனஸ் போட்டுட்டு காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். இது காஸ், இது வந்து சைன். இது வந்து ஈவன் காஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈவன் ஃபங்க்ஷனால, ஈவன் ஃபங்க்ஷனில் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வந்து வெளியே காமிச்சிக்காது, அதனால் அது வந்து காஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். இங்கே 0. சைன் வந்து ஆட்னால நம்மளுக்கு மைனஸ் சைன் வந்து வெளியே வந்துடும், அப்போ வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா. இங்கே இருக்கிற 0 1 0 அப்படியே இருக்கும். இங்கே வந்து சைன் ஆல்ஃபா ஆட் தான், இந்த மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகி நம்மளுக்கு வந்து சைன் ஆல்ஃபான் இருக்குது. இங்கே இருக்கிற 0 அப்படி இருக்குது. இங்கே இருக்க காஸ் மைனஸ் ஆல்ஃபா வந்து காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனில் மைனஸ் நம்மளுக்கு வெளியே காட்டாத, நான் காஸ் ஆல்ஃபா. இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்ச இது RHS. இப்போ இந்த கண்டுபிடிச்ச LHS RHS பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். கொஷின் அதுதான், ரெண்டுமே ஈக்குவலான் இருக்குது. அப்போ வந்து கொஷின் எழுதிட்டு ஹென்ஸ் இட் இஸ் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான் சம்.
எல்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிச்சி நம்ம அப்படியே எழுதணும். எப்போதுமே போல் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. மைனஸ் ஆல்ஃபானா கொடுத்துருக்கீங்க ஆல்ஃபா கொஷினில் இருக்கும், அங்கே மைனஸ் போடுங்க. ஈவன் ஃபங்க்ஷனுக்கு மைனஸ் வெளியே வராது. சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால மைனஸ் வெளியே வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ.